ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் காலிஃப்ளவர் நல்ல தட்டுக்கடைகளில் நம்ம வாங்கி சாப்பிடும்போது எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன மசாலா சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். மசாலா சேர்த்தது நான் வீடியோ எடுக்கலை, நான் பொரிக்கிறது மட்டும்தான் வீடியோ எடுக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம மசாலா தடவி ஒரு அரை மணி நேரமாவது இதை ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்து, எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள், பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். காலிஃப்ளவர் ரொம்ப பெருசாக நம்ம பண்ணக்கூடாது, சின்ன சைஸில் தான் இதை கட் பண்ணி அதை ஒரு 5 நிமிஷம் சுடுதண்ணியில் கொஞ்சமாக உப்பும் மஞ்சளும் சேர்த்து வேக வச்சு எடுக்கணும். அதாவது ஒரு அரைப்பாகம் வெந்திருக்கணும், அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்ம தேவையான மசாலா தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எண்ணெயை சூடாக்கி இந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுக்கணும். இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பார்த்திங்கன்னா வெறுமனே ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சாதம், அதாவது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம், அதுகளுக்கு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நான் இன்றைக்கி ரசத்துக்கு சைட் டிஷ்ஷாக எடுத்திருக்கேன். இதை ஒரு பக்கம் நல்லா பொரிய விட்டுருவோம். இது பொரிஞ்சிட்ருக்க இந்த கேப்பில் ஒரு தண்டு கருவேப்பிலை எடுத்து அதை அப்படியே தூவி விட்டுருவோம். ஒரு சைடு நல்லா பொரிஞ்சிருச்சு, திருப்பி விட்டுருவோம். பாருங்கள், 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துருவோம். பாருங்கள், நல்லா மொறுன்னு நல்லா கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை நான் இன்றைக்கி ரசம் சாதத்துக்கு எடுத்துட்டேங்க. பாருங்கள், இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் நல்லது ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.